கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். சரி, ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறேன் இன்றைக்கு. தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யாரு நீங்க பேசுனா கேட்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்திலிருந்து நான் ஒன்று சொல்றேன், நீங்க பேசுனா கர்த்தர் கேட்கிறார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு தம்முடைய செவியை சாய்க்கிறவராய் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கினவர், வானம் பூமி கொள்ளாத தேவன். நான் பேசும்போது, நான் ஜெபிக்கும் போது தம்முடைய செவியை சாய்த்து கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் இல்லையா? கேட்கிற தேவன். நம்ம ஜெபம் பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் சரியா சொல்ல போனால், நான் பேசுகிற பேச்சை என் சூழ்நிலும் போது நான் பேசுகிறத கத்தனை செய்கிறாரு, கேட்கிறார். அந்த தேவனுக்கு பெயர் பல நாமங்கள் தேவனுக்கு இருக்கு இல்லையா? நான் சொன்னேன், தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு சிறந்த வழி அவருடைய நாமத்தை அறிவது. வேதத்தில் தேவன் பல இடங்களில் தம்முடைய குணாதிசயத்தை தமது நாமங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கார் என்று நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவனை சரியா அறியணுமா? இயேசுவை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளணும். வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டா கூட வார்த்தையில் எங்க வந்து பார்க்கணும்னு கேட்டா அவருடைய நாமத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். அதை வேதம் இப்படி சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம்னா என்ன? இயேசுவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். உம்முடைய வசனமே சத்தியம் போட்டிருக்கு. சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா விடுதலை வந்துடும். ஆமென். சத்தியனா யாருன்னா அவர் தான் சத்தியம். அவர் அறிகிற அறிவு என் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும். அவர் எப்படி அறிகிறதுன்னு கேட்டா, வசனத்தின் மூலமாக, குறிப்பாக இயேசுவை பார்ப்பது மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக தன்னை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த நாமங்கள் நாம கொஞ்சம் பார்க்கறது ரொம்ப நமக்கு நல்லது. கடந்த வாரம் ஒரு நாமத்தை பார்த்தோம். எந்த நாமத்தை பார்த்தோம்? சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே. தேவைகள் எழும்பும் முன்னமே அவைகளை முன்னறிந்து ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். ஒரு தேவை வருது நமக்கு தெரியறதை விட அவர் அதை முன்னறிந்து அவைகளை ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க, பஸ்காவை எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர்? அவர் பதில் கொடுக்கிறார், நீங்க அந்த நகரத்துக்குள்ள போங்க, தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருவன் உங்களுக்கு எதிராக வருவான். நீங்க போவேன், அவன் என்ன செய்வான்? வருவான். நீங்க என்ன பண்ணுங்க? அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டு எஜமான பார்த்து, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படிக்கு தகுதியான இடம் எங்கே என்ற இடத்துல கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவன் உங்களுக்கு கம்பளம் முதலான விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரம் அறையை உங்களுக்கு காண்பிப்பான். எப்படிப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட அறையை காண்பிப்பான். ஏசு சொல்றாரு பாருங்க. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக எருசலேமுக்கு போறாரு. அதுக்கு அவருக்கு தேவை ஒரு, ஏன்னா பழைய பாட்டில் போட்டிருக்கு, வேத வாக்கியத்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கழுதை வேணும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. வேதத்தை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காகவே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப அவர் அவருக்கு ஒரு கழுதை வேணும். அவர் சொல்றாரு, அப்பயும் இப்படிதான் சொல்றாரு, நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதில் செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் அறிவிப்பதற்கும் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதான் யெகோவா ஈரே. இதை அறியும் போது கவலைக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ அந்த நாமத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். என் தேவனுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டால், நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னமே அங்கே எனக்கு வேண்டியவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அது ரொம்ப அற்பமான விஷயமா இருக்கலாம், ஆனால் அதை கூட அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, நீங்களும் என்ன செய்யணும்? அதை தியானிக்கணும், அதை திரும்ப திரும்ப கேட்கணும், அந்த நாமத்தை வாயில உச்சரிக்கணும். பாட்டு பாடுறோம் இல்லையா? கர்த்தர் நாமம் என் புகழன்னு பாடணும் இல்லையா? அத்தனையும் நாமங்கள் தான். அந்த நாமத்தை என்ன செய்யணும்? போகும்போது வரும்போதும் சொல்ல வேண்டும். சில பேருக்கு என்ன சொல்றதே தெரியாது. போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய நாமத்தை எங்களை உச்சரிப்பீர்கள் என்றால் அந்த தேவன் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுவார். எபினேசர், இம்மட்டும் உதவினவர் இனியும் உதவுவார். எனக்கு துணை செய்கிற தேவன், கர்த்தரின் சகாயர் என்று நீங்க சொன்னீங்கன்னா, நான் திட்டமா சொல்றேன், நீங்க கர்த்தர் உதவியை காண்பீர்கள்.
கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். எப்பன்னு கேட்டால், நீங்கள் எபினேசரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எபினேசரை வாயில வைத்திருக்கும் போது, கடவுளே வாயில வச்சிருக்கீங்க, ரொம்ப முக்கியம். போன வாரம் முழுதும் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க, தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆச்சரியமா இருக்குது. இயேசு வந்து கிரியை செய்கிறார் அப்படின்னு சொன்னாலே எப்படி கிரியை செய்யாருன்னு கேட்டா, நான் பழைய நிறைய படம்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க. சாமி படம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து எப்படி அருள் கொடுக்கும்னா கையை உயர்த்தும், அப்படியே சென்டர்லேருந்து ஒன்று போகும் சர்ன்னு, ரேஸ் மாதிரி எஃபெக்ட், அந்த மாதிரி ஏதாவது இப்படி காமிச்சனே சர்ன்னு போகும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார். அப்படி அவர் சொன்ன உடனே நீங்க வாசித்து பாருங்க, இயேசு வந்து கிரியை செய்கிறார் அப்படின்னு சொன்னாலே அவர் செய்கிற விதம் வந்து தன்னுடைய வாயை பயன்படுத்துறார். வாயை வச்சு வியாதியை ஜெயிக்கிறார், வாயை வச்சு பிசாசை ஜெயிக்கிறார், வாயை வச்சு சூழ்நிலையை மாத்துறாரு. வாய் ரொம்ப முக்கியம். நாள் முழுவதும் வாரம் முழுவதும் கண்ட காரியத்தை பேசிட்டு அப்புறம் ஜெபத்தில் மாத்திர வார்த்தை சொன்னா அது என்ன செய்யாது, பலிக்காது. வாய் எப்பொழுதும் என்ன செய்யணும், கர்த்தரைய வார்த்தையை பேசுற வாயா மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை கொடுத்திருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல, அதுபடி சொல்றதுக்கு ஏராளம் இருக்குது. வாயில எபினேசரே எபினேசரேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், கடவுளுடைய உதவி நீங்கள் காண்பீர்கள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படி சொல்லுவார்ல, சொன்னா கண்டிப்பா செய்வார். அப்ப நான் வந்து நாமத்தை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை வாயில உச்சரிக்கணும். வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு வாய் ரொம்ப முக்கியம். வாயை வச்சே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எந்த சவால்களையும் வாயை வச்சுதான் ஜெயிக்க முடியும். ஒரு இடத்துல கூட அவர் வந்து வேறு விதத்தில் ஆப்ரேட் பண்ணவே இல்லை. எங்க சிக்கலானாலும் சரி என்ன பண்ணார், வாயை திறந்துடுறார். வாயை திறந்து நான் இப்படி சொல்றேன்றார், என்றார்னு வருது, சொன்னார்னு வருது. என்ன பாஸ்டர் சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். எபினேசர் எனக்கு உதவி செய்கிற தெய்வன், யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், எல்சடாய் ஏராளமானவர், தாராளமானவர், சர்வ வல்லவர், போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர். அவ இன்னைக்கு ஒரு நாமத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 17:6 வாஸ்தம் இல்லையா, என்னுடைய பேச்சை கேட்கிறாராம், செவி சாய்க்கிறாராம். இந்த இடத்துல வந்து அந்த தேவன், எந்த தேவன் வந்து செவி சாய்க்கிறாரோ, எந்த தேவன் செவி சாய்ச்சி என் பேச்சை கேட்கிறாரோ, என் ஜெபத்தை கேட்கிறாரோ, அந்த தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல் ஷமா. எல் ஷம்மா இல்ல, ஷம்மான அது வேற, கூட இருக்கிற தேவன். இது என்னது, எல் ஷமா. சொல்லுங்க, எல் ஷமா அப்படின்னா என் பேச்சை கேட்கிற தேவன். கடவுளுக்கு ஒரு நாமமே இருக்குங்க, கடவுளுக்கு ஒரு பேரே இருக்குது. அதனால என்னன்னா, நான் பேசுறத என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா போட்டிருக்குது, அது அப்படி மட்டும் வரல, அதான் இன்னைக்கு நான் காண்பிக்க போறேன். கவனிங்க, என் பேச்ச மாத்திரமல்ல, வார்த்தையால விவரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட வருத்தங்களையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தை இல்ல, ஆனா நான் என்னுடைய முணங்குதலை கூட கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படி போட்டு இடத்துல ரொம்ப ஆக்டிவா லிசன் பண்றாரு, நான் பேசுறத செவி கொடுக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து என் பிரச்சனையை போய் யார்ட்டையும் சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில மாறிடும். அநேகர் கேட்கறது கூட, சில போய் நீங்க பிரச்சனை சொன்னா கூட நம்ம நிலையை நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே ரொம்ப விவரமா சொல்லுவோம். எப்படியாவது நிலையை அவரு, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது, புரியுது உங்களுக்கு புரியல, உட்காருங்க நான் சொல்றேன் அப்படின்னு எப்படியா விளக்கிறோம். பாத்தீங்களா, உங்களுக்கு சொல்றது நான் புரியலங்க, நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்கன்னு எப்படியா விளக்குவோம். ஆனா ஒருத்தர் செவியை சாட்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவரால் தான் என் நிலையை நன்றா உணர முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் என் பேச்சை கேட்கிறாரு. அப்படி கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அப்ப என் பிரச்சனையை போய் இனி வந்து என் பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு போய் யார்ட்டையும் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மற்றவங்ககிட்ட போய் சொல்றதுனால அது இன்னும் பெருசாக போதே தவிர இன்னும் அதனால எந்த நன்மையும் நடக்க போறது கிடையாது. அவங்களால தீர்க்க முடியாது. அப்ப நான் சொல்ல வேண்டிய என்ன செய்யணும், அதை சொல்லணும், எல் ஷமாட்ட சொல்லணும். ஏன்னா அவர் தான் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் பேச்சை கேட்கிறவர். அங்க நாம் போவோம். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள்.
சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். சேட்டையை பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். நீங்க பண்ணிவிட்டு அநியாயம் எங்க மேல வருமா? சரி வாசிப்போம். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். அவர் பாருங்க, ஏமா நீ தான் சொன்ன இப்ப பிரச்சனைன்ற, இப்ப பாரு இப்பவும் அவ உன் கைக்குள்ளதான் இருக்கிறா. வாசிப்போம். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். எனக்கு என்ன தொல்லை, நான் என்னத்தையா சொல்லி எதுக்கு மாட்டிக்கிறேன்றாப்புல. சரி, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். சும்மா விடுவாளா சாராய்? ஆளை விட்டுருமா சாமின்னு ஓடிய போயிட்டாள். வாசிப்போம். அப்ப 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கீர் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவள் நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். வாசிப்போம். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த சம்பவத்தை வந்து யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். பாருங்க, கர்த்தர் வந்து ஆகார வாழ்க்கையில் அவளை சந்திச்சு அவளுக்கு ஒரு பிரச்சனை. அவளோட நாச்சியார் என்ன பண்றா? சாராய் ரொம்ப கடினமா நடத்துகிறா. அது விவரிக்கணுமா? அதை வந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கொடுமைப்படுத்துறத, சரியா? அவளை விட்டு ஓடி போற அளவுக்கு காரியம் நடந்து போச்சு. அப்ப கர்த்தர் இடைப்படுறாரு. ஆகாருக்கா கர்த்தர் இடைப்பட்டு வந்து பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு அந்த இடத்துல, நீ இப்ப எப்படி இருக்க? நீ கர்ப்பவதியா இருக்கிற, ஒரு குமாரனை பெறுவ. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். பக்கம் சொல்ல, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். உங்க யாருக்காவது அங்கலாய்ப்பு இருக்குதா? வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டீங்களா? துக்கத்தின் வழியா துன்பத்தின் வழியா கடந்து போறீங்களா? கர்த்தர் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறார். அங்கலாய்ப்புன்றது வந்து நம்ம வாயில சொல்ல முடியாது, இருதயத்தில் உண்டாகிற ஒரு காரியம். நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்னையே எப்படி நடத்துறாங்க, எனக்கே எப்படி செய்யறாங்க. ஆனால் கர்த்தர் வார்த்தை வருது, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். அப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்சமா ஜெபத்தை கேட்கிற மாத்திரம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வார்த்தையால சொல்ல முடியாத அந்த வருத்தங்களை கூட, அந்த அங்கலாய்ப்பை கூட, அந்த முணங்குதலை கூட கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்க எத்தனை பேர் அந்த அங்கலாய்ப்புக்குள்ள போயிருக்கீங்க? நிறைய பேர் கர்த்தரை வந்து ரொம்ப கடினமான ஆளா பாக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். இந்த வேலையை எவ்வளவு நெருக்கமா, நான் உண்மையா தானே இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் எவ்வளவு நெருக்கமா, இந்த குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கமா, இவ்வளவு பாடா என்ன படுத்தணும், இவ்வளவு சிக்கலா அப்படின்னு உங்க இருதயத்திலிருந்து அங்கலாய்க்கிறீங்க. பையில போட்டிருக்கு, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் நீங்க ஆங்கிலத்தில் எழுதி பாருங்களேன். இஸ்மாயில் எழுதி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்ஷமான்னு வரும். கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் வேர்ட்ஸை முன்ன பண்ண போட்டீங்கன்னா இஸ்மாயில் எழுதுங்க. அதில் என்ன இருக்குது? எல்ஷமாவும் இருக்குது. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினார். அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க, ஓ அழுதா ஆண்டவர் கேட்பாரு போல. அந்த தான் சொல்லல, நல்ல அழுதா ஆண்டவர், அதனால என்ன அழுல அழு அழு அப்படின்னு அந்த அப்படி அதை போய் சொல்லல. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில் நீங்க அழுகிற சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்கிறார். ஜெபத்துல வார்த்தையை சொல்லி பண்ற ஜெபத்தை போல ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிற மனுஷனுடைய அவனுடைய அந்த வருத்தங்களை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தான் தேடி வந்தார் ஆகாரன்னு செய்யல, கூப்பிடல. அவ அங்கலாய்க்கிறா, ஆனா கர்த்தர் தேடி வந்து அவளை சந்திக்கிறார். அவருக்கு பேர் தான் எல்ஷமா.
அங்க போங்க, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆங்கிலத்தில் அழுதேன், அவர் நோக்கி கூப்பிட்டேன்னு அர்த்தம். அபயம்னா கிரைன்னு வந்திருக்கு ஆங்கிலத்தில். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நெருக்கத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் கேட்கிறவர், என் பேச்சை கேட்கிறவர். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எத்தனை பேரை கர்த்தர் வசனத்தின்படியே புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்திருக்கிறாரா? அன்னைக்கு நீங்க புழுதியில் இருக்கும்போது, குப்பையில் இருக்கும்போது எத்தனை பேர் கர்த்தர் நோக்கி அழுது கொண்டு ஜெபிச்சீங்க? அழுங்க நான் சொல்லல, ஆனா வாழ்க்கையில ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்க அவர் நோக்கி கூப்பிடும்போது அதை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்டும் காணாதவராக இருக்கிற தேவன் கிடையாது. வாசிங்க, சங்கீதம் 86 எடுங்க. சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு நிறைய தேவை இருக்குது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியாரின் நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். இப்படிப்பட்ட நிச்சயம் பார்த்தீங்களா? நான் டெய்லி கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடுறேன். துயரப்படுற நாளில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன். நீர் நல்லவர், மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை செய்கிற கர்த்தர். இந்த வெளிச்சம் இருக்குதா? சும்மா அழுகிற பத்தி நான் பேசல. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். எல்லாம் சொல்லுங்க, நான் துயரப்படுகிற நாளில், இக்கட்டு நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். நான் எனக்கு நெருக்கமான சூழ்நிலையில் அந்த மாதிரி வேலைகள்ல நான் என்ன பண்றேன்? உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ கண்டிப்பா கேட்டு அருளுவீர். எப்படிப்பட்ட நிச்சயம்! இப்படி ஒரு தேவன் இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்க சொல்லணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி நான் பேசும்போது, என் நெருக்கமான சூழ்நிலை நான் பேசும்போது அல்லது ஜெபிக்கும் போது என் பேச்சை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் திட்டமா சொல்றேன், வெறுமன அழுகையை பத்தி நான் செய்யல, சொல்லவில்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் பத்தலையே, ஆமென் சொல்லுங்க. அங்க போங்க, யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உடன்படிக்கை மறந்து அந்நிய தேசத்தில் அடிமையா இருக்கிறாங்க. அவங்கள பத்தி போட்டிருக்கு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அங்க இருக்கிற ஆளோட்டிகள், அங்க இருக்கிற ராஜா இவங்களை அழுத்துறான், கஷ்டப்படுத்துறான், வேலையில கஷ்டப்படுத்துறாங்க, அநியாயம் செய்யறாங்க, தொழில அநியாயம் பண்றாங்க, கூக்குரல் இடுறாங்க. ஆளோட்டி நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நினைச்சுதான் அவர் சொல்றாரு, அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான திசையில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினு சொல்லுகிறார். 2 விஷயம் இருக்குது. ஆண்டவர் நம்முடைய வேதனை அறிஞ்சிருக்கிறாரு, நம்ம கஷ்டங்களை பார்க்கிறாரு. ஆனா அதனால அவர் மூவ் பண்றது கிடையாது. அவர் மூவ் பண்ணதுக்கு காரணம் இருக்குது. உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆனா எப்ப நினைவு கூர்ந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இக்கட்டில் இருக்கும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்ப கேட்டு தர பண்ணாரு, நினைவு கூறுகிறார். ஒரு மெய்யாகவே நெருக்கமான சூழ்நிலை எங்கிருந்து ஒரு ஜெபம் இருதயத்திலிருந்து வருது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 42ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என்
சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும், உண்மையாக இருக்கிறாரு, ஆனால் ரொம்ப சிறுமைனா துன்பம்னு போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப துன்பப்படுத்துறானோ இந்த லாபான் போட்டு. வேலையை வாங்குறான், ஆனால் சம்பளத்தை தர மாட்டேன்றான். தேவன் என் சிறுமையை பார்த்தார். தேவன் என் சிறுமையை பார்த்து, நானும் சும்மா இல்லை, உண்மையா இருந்தேன், என் கை பிரயாசத்தையும் பார்த்து அவனை கடிந்து கொண்டார் போட்டு. அங்கே வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். யோசேப்பு அவன் தான் சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். அங்க 2 வாரியம் போட்டிருக்கு. என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணின தேவன். வருத்தப்படுறது தெரியுது, அப்ப கண்டு காணாம இருக்கிறாரா? கிடையாது. அந்த வருத்தங்களை மறக்க பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. எவ்வளவு வருத்தத்தில் இருந்திருப்பான். சகோதரர்களே குழியில போடுறாங்க, துரோகம் பண்றாங்க. உண்மையா இருந்தா அந்த வீட்டில் எஜமான் மனைவி துரோகம் பண்றான். சிறைச்சாலைக்கு போனா அங்க ஒருத்தன் துரோகம் பண்றான். பார்வோன்ட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போய் மறந்துட்டான். எல்லாம் துரோகம் தான் பண்றான். எவ்வளவு வருத்தம் வந்திருக்கு அவனுக்கு. கர்த்தர் அந்த வருத்தம் யாவையும் மறக்கப்படினார். ஆமே. அங்க போட்டிருக்கு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். எங்க துன்பத்தை அனுபவிச்சனோ அதே தேசத்துல என்ன பழுகி பெருக பண்ண செய்தார். ஆமேன். அப்ப துன்பப்படும் பொழுது அப்படி பார்த்துட்டு இருப்பாருன்னு அப்படி போடல. எல்சமானா யாருன்னு கேட்டா அப்படிப்பட்ட வேலையில் நாம் ஒன்று செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளே சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அங்க ஆகாரு சாராய் மாறி, இங்க பெனினால் அன்னாள். ஒரே சக்கலாத்தி சண்டையா இருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு, பைபிளே போட்டிருக்கு. இங்க ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருக்குது. அவ என்ன பண்றா? இவளை துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அப்ப அன்னால அது ஒரு நிலையை கொண்டு போயிடுச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப அங்கலாய்க்கிறா. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது அங்க பலியிட நாளில் பலியை பங்கு பிரிக்கும் போது எல்கனா நல்ல புருஷன், அன்னால சிநேகித்தபடினால அவளுக்கு 2 பங்கு கொடுப்பானா, ரொம்ப நேசிப்பானா. அதே அவள் செய்யற மாதிரி இவளும் ஒன்று செய்கிறா. சக்கலாத் என்ன பண்றா? துக்கப்படும்படி விசனப்படுத்துறா, அவளை கேலி பண்றா, கஷ்டப்படுத்துறா, வார்த்தையினால அவளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறா. இவ எப்பவுமே ஒன்று செய்வா, அன்னாள் எப்பவுமே அழுகுவா. போட்டிருக்கு, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். புருஷன் பங்கு கொடுப்பாரு, ஆனால் அவள் என்ன செய்ய மாட்டா? சாப்பிடாம. அன்னாள் வேலை என்னது? அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். அதுவும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அப்போ கேட்கிறார் நம்மாள். அவள் புருஷனாகி எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கல் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அந்த மாதிரி அன்பு கூறுற ஒரு கணவனா இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். சீலோவிலே அவர் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசானாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் அங்க போட்டிருக்க, அன்னாள் எழுந்திருந்தாள். இதுவரைக்கும் எப்பயுமே ஆலயத்துக்கு வந்தா சாப்பிடாம அழுதுகிட்டு கண்ணை கசக்கி போறவளை இப்போ என்ன பண்ண? எந்திரிக்கிறா. எந்திரிச்சு போய் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. வாழ்க்கையில சில நெருக்கம் வருது, இக்கட்டு வருது, தடைகள் வருது, துன்பத்தை வருத்தத்தை அனுபவிக்கிறாங்க. அங்க உட்காந்து அழுவேன், கடவுளின் ஜெபத்தை கேட்பாரு? கிடையாது. கர்த்தர் அங்கலாய்ப்ப கேட்கிறவர் தான், வருத்தத்தை பார்க்கிறவர் தான், துன்பத்தை பார்க்கிறவர் தான். ஆனா இவ ஒண்ணு செய்யறா. இப்ப எழுந்து கர்த்தர் ஆலயத்துக்கு போய் வேணுக்குனே அந்த அழுகையை உண்டாக்கல. அவளோட சூழ்நிலையே அப்படிதான். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இதுல இருந்து நம்ம எடுக்க கூடாது. இனிமேல் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலாம், நம்ம ரொம்ப அழு அப்படி எடுக்கக்கூடாது.
அவரோட வாழ்க்கைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது? அழுற மாதிரி தான் இருக்குது. மிகவும் அழுகிறா. அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவள் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. போதும், அத திரும்ப தான் அவள் வந்து ரொம்ப சத்தம் போட்டான்னு செய்யல, ஜெபம் பண்ணல, அழுது கொண்டே இருதயத்திலிருந்து பேசுறா. உதடு மாத்திரம் அசையுது. அதை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எல்ஷமா. ஒரு மனுஷனுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கே இன்னும் இந்த காரியம் நடக்கலை, என் குடும்பத்தில் ஏன் அந்த காரியம் வரல, ஏன் இவங்க ரட்சிக்கப்படலை, ஏன் இந்த மாற்றம் இன்னும் வரல, அங்கலாய்க்கிறீங்க, அழுறீங்க, அப்படியே நின்றாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் அண்ணால் என்ன செய்வா? இவ வந்து அவள் விசிறப்படுத்துவா, கஷ்டப்படுத்துவா, துக்கப்படுத்துவா. இவளும் சாப்பிடாம அழுதுட்டு போயிடுவா. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணா? அன்னாள் எழுந்து கர்த்தர் சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நம்முடைய அடியாருடைய சிறுமையை பார்க்கிற தேவனே, கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, மறவாமல் நினைக்கிறவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அந்த பிள்ளை நான் உமக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்றா. அந்த பிள்ளை உமக்காக கொடுப்பேன் சொன்ன மாதிரி போய் செய்கிறா. வெறுமனை வந்து அழுகிறது, அங்கலாய்க்கிறது மாத்திரம் கிடையாது. கர்த்தரை வார்த்தை எடுத்து கர்த்தருக்கு நினைப்பூட்டி கர்த்தரை போய் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தாவீது அங்கே வாஸ்தவம் சங்கீதம் 86 நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவருக்கு அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டணும். வேதத்தை திறந்து அந்த வசனத்தை காண்பிச்சு இந்த வசனத்தை இப்படி செய்கிறதுக்காக அவனுக்கு நன்றி ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. 1 நாளாகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகம் 4:9 அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ்னா அர்த்தம் என்ன? துக்கம்னு பாருங்க. எந்த தாய் இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டான் தன் பிள்ளைக்கு. ஏழையா இருந்தா கூட ராஜான்னு பேர் வைப்பா. ஆனால் இவன் என்ன பண்ணிருக்கிறா? என்ன பிரச்சனையும் தெரியல, பேரு துக்கம்னு வச்சுட்டா. துக்கத்தில் பெற்றனால எல்லாரும் அவனை எப்படி கூப்பிடுறாங்க? அந்த காலத்தில் பேர் சொல்லும் போது அது அர்த்தமும் தெரியும். யாபேசு அப்படின்னு சொன்னா துக்கமே, இங்க வா, துக்கத்துக்கு பிறந்தவனே அப்படிதான் கூப்பிடுற மாதிரி. அவன் காலம் என்ன விழுந்திருக்கும்? துக்கம் துக்கம் துக்கம்னு விழுந்திருக்கும். கடவுள் ஒரு மனுஷன் வாழ்க்கை கிரீஸ் எப்படி கிரீஸ் செய்யறாரு? ஆபிராம ஆபிரகாம மாத்துறாரு, சாராய சாரால் மாத்துறாரு. ஆனா இவன் காதல வாழ்க்கை என்ன விழுது? துக்கம் தான் விழுது. இவன் என்ன செஞ்சிருப்பா? அழுதுருப்பான்ல, ரொம்ப அங்கலாய்ப்பா இருந்திருக்கும் இல்லையா? என் வாழ்க்கை எப்படி துக்கமா போச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படியே நின்றல. விஷயம் தான் அவன் ஒரு விஷயத்தை செய்யறான். 10ஆம் வசனத்துல போட்டிருக்குது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. தான் விஷயம். இப்ப கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாரும் அவன் சொன்னதை கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் சொன்னதை கர்த்தர் கேட்டார். எல்ஷமா, ஜபத்தை கேட்கிறவர். துக்கத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம் சொல்லும் போது அப்படியே அழுக நிறுத்திடக்கூடாது. கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். ஒரு இடத்துல பாருங்க, இந்த எசேக்கியா பத்தி போட்டிருக்கு. தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லி விடுவார். அவன் வீட்டு காரியங்கள் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். நீ சீக்கிரத்தில் மறிக்க போற அப்படி சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டு வந்துடுவார். நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னா கூட பைபிள் போட்டிருக்கு. எசேக்கியா என்ன பண்ணுவானா? சுவர் பக்கமா திரும்பி கர்த்தர் நோக்கி ஜெபித்தான் பார்க்குறோம். தீர்க்கதரிசி இப்பதான் சொல்லிட்டு வெளியே வராரு. தெருக்கு முனையில தான் போயிருப்பார் நினைக்கிறேன். திரும்ப டேர்ன் பண்ணி என்ன பண்ணார்? திரும்ப வந்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுஷ் நாட்களில் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு போட்டிருக்கு பைபிள்ல. கொஞ்ச நேரத்தில் மாற்றம் வந்துருச்சு. எதனால கேட்டா அது வெறுமன அழுது புரண்டு வாங்கிட்டேன்னாக்கும். அந்த அழுகு கிடையாது. இவன் அங்கலாய்க்கிறான். ஆண்டவரே, நான் உன்னை உண்மையாக தேடினேனே அப்படின்னு அழுகும்போது கர்த்தர் மனது இறங்கி அங்கே ஒரு காரியத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறவர். அங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணா அதை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கேட்டா பதில் கொடுப்பார். மாதிரி நம்புறீங்க?
இதை நம்புங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்கறாரு நம்புங்க. இந்த அறிவு வந்துட்டாலே ஒரு இக்கட்டுக்குள்ள போனப்பறம் தான் ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. எப்பவுமே ஜெபிக்கலாம் கர்த்தர்ட்ட, பிள்ளைகளுக்காக, அவர் எதிர்காலத்துக்காக முன்ன கூடி ஜெபிக்கணும். நான் சொல்ல வந்த காரியம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க பேச்ச கர்த்தர் கேட்கிறார், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை மட்டும் மனதில் என்ன செய்யுங்க, ஆழமா பதித்துக் கொள்ளுங்க. அப்ப நீங்க வீணா போய் மற்றவங்களை பத்தி, சூழ்நிலை பத்தி முறுமுறுக்கிறது, கர்த்தரை முறுமுறுக்கிறது, நேரத்தை வீணடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை துதிச்சு அவரை உயர்த்தி அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பா நிறைய வழிமுறைகள் இருக்குது. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்காரு நாம் கற்றுக்கொள்ளணும், உண்மைதான், அதையும் நான் போதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் உறுதி, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்களாம் வசனம் தெரியாத ஆள் கிடையாது. என்ன சொல்லி ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வசனத்தை சொன்னா பதில் சொல்லுவாரா, இல்ல அழுதா பதில் கொடுப்பாரா? வசனம், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை தான் செய்யறது கிடையாது. இப்பதான் பாயிண்ட். அங்க சங்கீதம் 65:2 வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். தேவனுக்கு பேரே என்னது? ஜெபத்தை கேட்கிறவர். என்ன சொல்லுங்க? ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே. அழுகைய, உங்க கூக்குரல, உங்க பேச்ச கேட்கிறவர் அவர். வாசிப்போம் அங்க சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. காதை உண்டாக்கினவரே அவர் தான், கண்ணை உண்டாக்கினவர் அவர் தான். அவர் பார்க்காம இருப்பாரா, கேட்காம இருப்பாரா? வயலில் போட்டிருக்கு, கத்தரிக்காரங்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலுக்கு அப்படி செவிகள் திறந்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அங்க வாசிப்போம் ஏசாயா 30:19. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இனிமேல் என்ன செய்யாத, அழுது கொண்டு இருக்காத. கர்த்தர் நோக்கி என்ன செய்ய, கூப்பிடு. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா, தொழிலுக்காக ஜெபிக்கணுமா, சபைக்காக ஜெபிக்கணுமா, பைபிளை திறந்து எந்த வசனத்தை ஜெபிக்கிறீங்களோ அந்த வசனத்துக்கு திருப்பி அந்த வசனத்து மேல கையை வச்சு அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆமென். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இக்கட்டான சூழ்நிலை உண்மைதான், அங்கலாய்க்கிற சூழ்நிலை தான். ஆனா அழுகிறது உண்மைதான். இனி அழுது கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அவர் கேட்கிறவராய் இருக்கிறாரு. அங்க வாசிப்போம் யோபு 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, காக்கை குஞ்சு கூட இருக்குது, அறிவு இருக்குது, அது தேவனை நோக்கி என்ன செய்யுது? நிறைய பேர் அழுகிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் யார்கிட்ட போய் புலம்புறாங்க. நிறைய பேர் சும்மாவே இருக்கிறாங்க, சூழ்நிலை கடந்து போறாங்க. ஆனா என்ன செய்யறது இல்லை, தேவனை நோக்கி கூப்பிடுறது இல்லை. இங்க போட்டிருக்கு, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு. உங்க வீட்டில் காகம் கத்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க வீட்டில் கத்தும் காகம் ஏதாவது உடனே எங்க அம்மா போச்சு, யாரோ விருந்தாளி வர போறாங்கடான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காகம் கத்துனா யார் வராங்களா? வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்கன்னு. இல்ல இல்ல, அது என்ன செய்யுது, தேவனை நோக்கி கூப்பிடுது. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? சொல்லுங்க, யாரு? கர்த்தர். சாப்பாடு இல்லாமல் என்ன செய்யுது, ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது ஒன்று செய்து தேவ நோக்கி கூப்பிடுது. அப்படிப்பட்ட காக்கை குஞ்சுகளுக்கு அவைகளுக்கு இறையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அதான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இறைய தேவனை சவதரித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது கஷ்டம் இருக்குதா? ஆமா இருக்குது. ஆகாரம் இல்ல, அழுகுது. அழுகுறதோடு இல்ல, என்ன செய்யுது, ஜெபிக்குது. தேவன் என்ன பண்ணார், அதை கேட்டு அதுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்ம ஜெபிக்கிறத அவர் கேட்டார்னா கண்டிப்பா பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். வாசிப்போம் 1 யோவான் 5:14 வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் போரும். அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரே நாளில் சொல்ல முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு வரியில் சொல்லிடுறேன். அழுது கொண்டு பண்ணுற ஜெபம் கிடையாது, அழுகிறனால மாத்திரம் கர்த்தர் பதில் கொடுக்கறது கிடையாது. அது அர்த்தம் கிடையாது. அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நாமளும் உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். நான் நீதிமான் ஆக்கப்படுறதால என் ஜெபத்தை செய்ய அவர் கேட்கிறாரு. நான் பாவி கிடையாது, நான் இயேசுவினால் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமான ஜெபத்தை தான் கர்த்தர் செய்ய கேட்கிறாரு போட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அருவருக்கிறாரு, தூரமா இருக்கிறாரு. ஆனால் நீதிமான ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா? நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன்,
இயேசு ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவா இருக்கிறாரு. நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் போது பிதா ஜெபத்தை கேட்கிறவா இருக்கிறாரு. நான் அவருடைய கிருபை நம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவா இருக்காரு. நான் அவர் நாமத்தில் மகிமைக்காக கேட்கும் போது, ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளையை உமக்கென்று கொடுப்பேன். தேவரீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்றால் நான் எல்லாவற்றையும் தசபாகம் செலுத்துவேன். உம் நாமத்து மகிமைக்காக கேட்கிறது. அவருடைய இரக்கத்தை நம்பி ஜெபிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு வெறுமன அழுகையை பத்தின செய்யல சொல்லவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நான் ஒன்னு சொல்றேன், கர்த்தர் உங்களை அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். உங்க வருத்தங்களை, உங்க துன்பங்களை பார்த்து அங்கிருந்து நீங்க ஜெபிக்கும் போது கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். சும்மா என்னதானே ஜெபிக்க கூடாது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருன்னு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஜெபம் பண்ணணும்? யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? பிதாட்ட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு நீதிமான் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். ஜெபத்துல எது முக்கியமா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். வீண் வார்த்தையை பேசக்கூடாது. பதில் எதனால வருது? இயேசுவின் ரத்தத்தினால வருது. இந்த அறிவோட பைபிளை திறந்து வசனத்தை எடுத்து அவருக்கு முன்பாக அவசியமான முழங்கால் படியிட்டு வசனங்களை நிறைய எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட சொல்லி 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 நினைப்போட்டினீங்கன்னா கண்டிப்பா பதில் கொடுப்பார். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் கேட்டா அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? இந்த காலையில நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்கிறார்ன்ற தைரியம். ஆமே. செவி கொடுக்கிறார் என்பதே நான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நீங்க எங்கேயும் ஜெபம் பண்ணலாங்க. வேலையில ஒரு நெருக்கமா, தொழில ஒரு கஷ்டமா, ஒரு நெருக்கமா, ஊழியத்துல ஒரு சிக்கலா, ஒரு எதிர்ப்பா, எங்க நின்று ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். மற்றவங்க மனுஷங்க நெருக்கிறாங்களா? அங்கலாய்க்கிறீங்களா? அங்கிருந்து நீங்க ஒண்ணு செய்யணும். அவள் எழுந்து போய் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி போட்டிருக்கு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நிச்சயம் என்ன செய்ய பதில் கொடுப்பார். நான் கூப்பிடும் போது செவி கொடுப்பார்னா கண்டிப்பா பதிலும் கொடுப்பார். பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னுடைய நெருக்கமான நேரத்தில் என் இருதயத்திலிருந்து உண்டாகிற அந்த வருத்தம், அந்த அங்கலாய்ப்பு, அதன் மூலம் உண்டாகிற நான் எடுக்கிற ஜெபம், அந்த உண்மையான ஜெபம், அதை அவர் கேட்கிறவா இருக்கிறார். அது அவர் செவியில போய் ஏறுது. அதை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக நான் தீர்மானம் எடுக்கணும். பிரச்சனை இப்ப மாத்திரம் கிடையாது. நான் பேசினா கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? நான் ஜெபிச்சா கேட்கிற தேவன் இருக்காரா? நான் ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி கூப்பிட போகிறேன். பிரச்சனை வந்தாதான் போய் கூப்பிடணும் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இப்பவே ஜெபிக்கலாம். அவங்க எதிர்காலத்துக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். பிரச்சனை வந்த பிறகு ஜெபிக்க கூடாது. அதுக்கு முன்பாகவே ஆயத்தமா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவங்க எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம், எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக ஜெபிக்கலாம். ஏன்னா அவர் எலிசமா ஜெபத்தை கேட்கிறவர், என் பேச்சை கேட்கிறவர். கேட்டார்னா கண்டிப்பா பதில் கொடுப்பார். நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். அவர் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிறார், கேட்டு பதில் கொடுப்பார். அந்த வருத்தங்களை மறக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட நன்மை உங்களை நோக்கி வருகிறது இயேசு நாமத்தினால. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம்.